नमस्ते फ्रेंड्स, पिछले वीडियो में जो छूट गया था इस वीडियो में उसको कंटिन्यू करेंगे। कपड़े लेने के बारे में जो मैंने नहीं बोली थी पिछली वीडियो में उसको इस वीडियो में बताऊंगी। जो और भी छूट जाएगा तो आप उसको याद दिला दीजिए, अगले वीडियो में और लेकर आऊंगी आपके लिए वीडियो। அவங்க ஒரு விலையை சொல்கிறாங்க, அது நம்மளுக்கு அதிகமாக தோணுது। அப்போ நம்ம டிஸ்கவுண்ட் नहीं है क्या भैया, டிஸ்கவுண்ட் இல்லையா भैया அப்படின்னு கேட்குறது। कम नहीं करोगे क्या भैया, கம்மி பண்ண மாட்டீங்களா भैया அப்படின்னு கேட்குறது। कम नहीं करेंगे क्या भैया அப்படின்னாலும் ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான்। சில இடத்துல कम नहीं करोगे क्याன்னு கேட்பாங்க, சில இடத்துல कम नहीं करेंगे क्या அப்படின்னு கேட்பாங்க। ரெண்டுத்துலேயுமே ஒரே அர்த்தம் தான், நீங்கள் கம்மி பண்ண மாட்டீங்களா भैया அப்படிங்கிறது। அப்போ கடைக்காரவங்க சொல்லுவாங்க டிஸ்கவுண்ட் है அப்படின்னு சொன்னால் இருக்குன்னு அர்த்தம், டிஸ்கவுண்ட் नहीं है அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம்। அப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா கம் கர்கே ஹி லகாயா ஹூம், கம் கர்கே ஹி போலா ஹூம் அப்படின்னு சொல்லுவாங்க। கம் கர்கே ஹி லகாயா ஹூம் அப்படின்னா கம்மியாக தான் போட்டிருக்கேன் அப்படின்னு அர்த்தம் விலைய। கம் கர்கே ஹி போலா ஹூம் அப்படின்னா கம்மியாக தான்மா நான் சொன்னேன், கம்மியாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறது। ஒருவேளை அவங்க கடையில் ஃபிக்ஸ் ரேட்டாக இருந்துச்சுன்னா யஹா ஃபிக்ஸ் ரேட் है, யஹா ஏக் ஹி ரேட் है அப்படின்னு சொல்லுவாங்க। இதர் ஏக் ஹி ரேட் है, யஹா இதர் ஃபிக்ஸ் ரேட் है, யஹா பர் ஃபிக்ஸ் ரேட் है அப்படின்னு சொல்லுவாங்க। இந்த மூணுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான், யஹா இதர்। बहुत ज़्यादा महंगा है, बहुत ज़्यादा महंगा बता रहे हो, महंगा बता रहे हो रेट। இது மூணுத்துக்குமே கொஞ்சம் லைட்டாக தான் வித்தியாசம்। बहुत ज़्यादा महंगा है ரொம்ப அதிகமான விலையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம்। बहुत ज़्यादा महंगा बता रहे होना ரொம்ப அதிகமாக விலை சொல்கிறீங்க அப்படின்னு அர்த்தம்। महंगा बता रहे हो रेट அப்படின்னா ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்க ரேட்டு அப்படின்னு அர்த்தம்। இல்லை ஏதாவது ஒன்று சொல்லிக்கிறலாம் நீங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா। அதிகமாக அப்படின்றது बहुत ज़्यादा அப்படின்னு தான் அர்த்தம்। இந்த மெஹங்கா அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கும்போது தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க। எல்லா பொருளையுமே நம்ம விலை கொடுத்து வாங்குற எத்தனை பொருள் வாங்குகிறோமோ, எந்தெந்த பொருள் வாங்குகிறோமோ எல்லாத்தையுமே நம்மளுக்கு அதிகமாக தோணுச்சுன்னா அந்த இடத்துல மெஹங்கா பத்தாரே ஹோ வையா அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா। விலைவாசி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்கல்ல, விலைவாசி கூடி போச்சு அப்படின்னு, அதுதான் மெஹங்கா। சபி துகானோ சே யஹா சஸ்தா ஹை அப்படின்னா எல்லா கடையில் விட இங்கே கம்மியாக தான் ரேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கடைக்காரவங்க। சபினா எல்லா, துகானோனா எல்லா கடைகளிலிருந்தும், யஹானா இங்கே, இதர் யஹா பே அப்படின்னு கூட சொல்லுவாங்க। சஸ்தானா விலை கம்மி அப்படின்னு அர்த்தம், விலை குறைவு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது। தோடா கம் கரோ பையா ரேட் அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணுங்க பையா அப்படிங்கிறது। பையான் பெரியவங்க சின்னவங்க எல்லாத்தையுமே சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க இங்கே। ஸோ பையா சகோதரர், அது பெரியவங்களாக இருந்தாலும் சொல்லலாம், சின்ன பையனாக இருந்தாலும் சொல்லலாம், பாயின்னு கூட சொல்லலாம்। பாய் கம் கர்தோ பாய் அப்படின்னு கூட சொல்லலாம்। மை இத்னா ஹி தூங்கி அப்படின்னு பொண்ணு சொல்கிறது, மை இத்னா ஹி தூங்கா அப்படின்னு பையன் சொல்கிறது। நான் இவ்வளோ தான் கொடுப்பேன், இவ்வளோ மட்டும்தான் கொடுப்பேன், ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க சொன்னதை விட ஒரு 10-20 குறைச்சி நான் இவ்வளோ தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பேரம் பேசுகிறது। பட் இந்த மாதிரி பேரம் பேசுகிறது சும்மா ரோட்டு கடை சின்ன கடையில் வேணால் ஓகே, பெரிய பெரிய மால்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, அது எல்லா இடத்துலையுமே தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும்। இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ சொல்கிறாங்க ஒரு இடத்துல கம்மி விலையில் கிடைக்குது, அங்கே போனால் நீங்கள் கம்மியாக வாங்கலாம் துணிமணி ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க। நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன்। बैंक के सामने एक दुकान है, वहाँ बहुत सस्ती मिलते हैं कपड़े, उधर बहुत सस्ता मिलता है कपड़ा, वहाँ पर बहुत सस्ती मिलती है कपड़े எல்லாமே சொல்லலாம்। அங்கே விலை கம்மியாக கிடைக்கும், பேங்க்குக்கு ஆப்போசிட்டில்
சாம்னே அப்படின்னா ஆப்போசிட்டில் அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு மந்திருக்கு சாம்னே, இன்னொரு ஏதாவது ஒரு கடைக்கு சாம்னே, இஸ் துகான்கே சாம்னே, உஸ் துகான்கே சாம்னே அப்படின்னு சொல்லுவாங்க. क्या कीमत में ड्रेस दिखाऊं, कितने कीमत में ड्रेस दिखाऊं, क्या कीमत में साड़ी दिखाऊं, ஷர்ட் दिखाऊं. என்ன பொருள் வாங்க போகிறீங்களோ அப்படி கேட்குறாங்க கடைக்காரவங்க உங்ககிட்ட கேட்குறாங்க, என்ன விலையில் உங்களுக்கு நான் காமிக்க இந்த ட்ரெஸ்ஸு, இந்த சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு, பெரிய ஆள் ட்ரெஸ்ஸு, நமக்கு எந்த ட்ரெஸ்ஸு வேணுமோ அந்த ட்ரெஸ்ஸை நம்ம கேட்குறோம் இல்லையா, அப்போ அவங்க வந்து கேட்பாங்க எந்த ரேட்டில் உங்களுக்கு காட்டட்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து நீங்கள் ஒரு ரேட்டு சொல்லுங்கள், 500 के अंदर दिखाओ, இல்லை 1000 के अंदर दिखाओ, 2000 के अंदर दिखाओ. நம்பர்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இருந்துட்டாலும் நான் சொல்கிறேன். 500னா 500, 1000னா 1000, 2000னா 2000. இன்னும் நம்மளுக்கு சீப்பாக வேணும்னா 500 के अंदर, 300, 400 के अंदर, நம்மளுக்கு எப்படி தேவையோ அப்படி. எவ்வளோ ரேட், 5000 के अंदर, 10,000 के अंदर, எதை வேணாலும் நம்ம சொல்லலாம். காஸ்ட்லி சாரி பத்தாயியே, நியூ ட்ரெண்டிங் சாடி பத்தாயியே, எப்படி வேணாலும் கேட்கலாம். பத்தாயியே அப்படின்னா பேசுறது கிடையாது, பத்தாவுனாலும் காமிங்க அப்படின்னு அர்த்தம், திக்காவுனாலும் காமிங்கன்னு அர்த்தம். நான் ஃபஸ்ட்டே சொல்கிற மாதிரி தான், ஒரு சென்டென்ஸ்குள்ளே சேர்த்து பேசும்போது நம்ம வார்த்தை தனியாக பேசும்போது வேறு மாதிரி மீனிங் வரும், சேர்த்து பேசும்போது வேறு மாதிரி மீனிங் வரும். हमेशा यहीं से ले जाते हैं, हमेशा इधर से ही लेकर जाते हैं. இந்த ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். எப்பயுமே இங்கேருந்து தான் வாங்கிட்டு போகிறோம். கடைக்காரவங்க கிட்ட அப்படி ரெகுலர் கஸ்டமராக இருந்தால் நம்ம சொல்லலாம், நாங்கள் எப்பயுமே இங்கேருந்து தான் வாங்கிட்டு போகிறோம், கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், குச் கம் கருதோ அப்படின்னு சொல்லி. ஹமேஷா அப்படின்னா எப்பவுமே அப்படின்னு அர்த்தம், எப்பவும் அப்படின்னு அர்த்தம். யஹி சே, இதர் சே ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான், இங்கேருந்து அப்படின்னு அர்த்தம். லே ஜாத்தே ஹே அப்படின்னா கொண்டுட்டு போகிறோம், வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம். லேக்கர் ஜாத்தே ஹே அப்படின்னாலும் வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். இதே நம்ம ஏதாவது ஒரு பொருளை இங்கேருந்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னால் லேக்கர் ஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன வார்த்தை, சென்டென்ஸை சொல்கிறது, என்ன பேசுகிறோம் அப்படின்றத பொறுத்து அந்த வார்த்தை அர்த்தம் வந்து வேறு மாதிரி மாறிடும். ஹமேஷா கா கிராஹக் ஹூ மை அப்படின்னா நான் எப்பயும் வர்ற கஸ்டமர், நான் எப்பயும் வர்ற கிராஹக்குன்னு தானே சொல்லுவாங்க தமிழில், எனக்கு தெரில, அதனால தான் கஸ்டமர்னே போட்டுட்டு. ஹமேஷானா எப்பயும், எப்பயும், ஹமேஷாக்கான எப்பயும் வர்ற, கிராக் வர்ற அப்படின்றது இதில் போடலை. ஹமேஷாக்கா கிராக் அப்படின்னாலே நான் எப்பயும் வர்றவன் அப்படின்ற அர்த்தம். இஸ்லியே कीमत थोड़ा देखकर बताओ, देखकर बताइए அப்படின்னு கூட சொல்லலாம். பத்தாவுனாலும் கொஞ்சம் மரியாதை தான், பத்தாயியேனா ரொம்ப மரியாதை. இஸ்லியேனா அதனால், கீமத்னா விலை, தோடானா கம்மி. அதில் வந்து கம் அப்படின்னு சொன்னேன், இதில் தோடான்னு சொல்கிறேன். தோடானாலும் கம்முன்னு தான் அர்த்தம், அதாவது குறைவு அப்படின்னு தான் அர்த்தம். குறைச்சி சொல்லுங்கள், பார்த்து சொல்லுங்கள், குறைவாக பார்த்து சொல்லுங்கள். தேக்கர் பத்தாவ், இஸ்லியே கீமத் தோடா தேக்கர் பத்தாவ், நான் பார்த்து விலையை போடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல தமிழில், அந்த மாதிரி சொல்கிறதுக்கான அர்த்தம் தான் இது. கீமத் ஜரா தேக்கர் பத்தாவ், ஜரானாலும் கொஞ்சம்தான், தோடானாலும் கொஞ்சம்தான். அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, ஹா பத்தா ஹே, ஹா மாலூம் ஹே அப்படின்னு சொன்னால், தெரியுமே, தெரியும் எனக்கு, ஆமாம் தெரியுமே அப்படின்னு சொல்லி, அதான் நீங்கள் எப்பயுமே வர்றவங்க தான் அப்படின்னு எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம். ஹா அப்படின்ற அந்த எழுத்தை வந்து கொஞ்சம் இப்படி தான் உச்சரிக்கணும். ஹா அப்படின்னா சரி, ஓகே, ஆமாம், எல்லாத்துக்குமே அந்த ஹான்ற வார்த்தை வரும். பத்தா ஹே அப்படின்னாலும், மாலும் ஹே அப்படின்னாலும் தெரியும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம தொடர்ந்து பேசும்போது அவங்க சொல்கிறாங்க எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு, இஸ்லியே தோ கம் ரேட் பத்தாயா ஹூம், இஸ்லியே தோ கம் கீமத் பத்தாயா ஹூம். இந்த ரேட்ன்றது கீமத், இஸ்லியன்றது அதனால், தோ அப்படின்றது அதனால தான் கம்மி ரேட்டாக சொன்னேன் நான், நீங்கள் எப்பயும் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம போகிற கடையில் வந்து ஆண் இல்லை பெண்ணு தான் உட்காந்துருக்காங்க.
அப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, इसलिए तो कम कीमत बताई हूँ, इसलिए तो कम रेट बताई हूँ, इसलिए तो कम कीमत बोली हूँ இப்படி சொல்லுவாங்க. பசங்களாம் பத்தாயா ஹூ போலா ஹூ அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்களாம் போலி ஹூ போல் ரही ஹூ அப்படி சொல்லுவாங்க. பத்தாய் ஹூ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வார்த்தையும் சேர்த்துப்பாங்க ஒரு சில இடத்துல, கெஹரை ஹூ, அதுவும் சொல்கிறதுக்கு தான் அர்த்தம். இஸ்லியே தோ கம் கீமத் கெஹரை ஹூ, இஸ்லியே தோ கம் கீமத் கெஹரா ஹூ, அதுவும் நான் சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் அதனால தான் கம்மியாக சொல்கிறேன், நான் அதனால தான் கம்மியாக உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். கெஹரை ஹூ, போல் ரही ஹூ, பத்தா ரही ஹூ, பத்தாரா ஹூ, எல்லாம் எது வேணாலும் பேசலாம். सूती कपड़ा दिखाइए, सूती साड़ी दिखाइए அப்படின்னா காட்டன் புடவை, சாடினா காட்டன் ஷர்ட்டு, எந்த துணி நம்மளுக்கு காட்டனில் காட்டனுக்கு ஃப்ராக், காட்டனுக்கு ஷர்ட், காட்டனுக்கு கப்படா, எந்த இது நம்மளுக்கு தேவைப்படுதோ அது காட்டன் அப்படின்னா சூத்தி அப்படின்னு சொல்லணும். பருத்தி பஞ்சால் செய்யப்படுறத சூத்தி அப்படின்வாங்க. சூத்தியில் நீங்கள் என்ன வேணுமோ அதை எல்லாமே வாங்கிக்கிறலாம் சொல்லி, इलाटी कॉटन सोना கூட புரியும். ठीक है, मिलते हैं अगली वीडियो में. ये वीडियो कैसा लगा ज़रूर बताइएगा. धन्यवाद.